கெமிக்கல் இருந்து ஆர்கானிக் பயன்படுத்தலான்னு யூடியூப்பில் தேடி பார்க்கும்போது ஏபிஇ கேஎஸ் ஆர்கானிக் விளம்பரத்தை பார்த்தேன். அதை பார்த்து இது வந்து ட்ரிப்லேயே கொடுக்கலான்னு சொன்னாங்க. ஒரு லிட்டர் வந்து 200 லிட்டர் தண்ணியில் கலந்து பாசனத்தை சொட்டு நீர் மூலிமா கொடுக்கணுங்க. FL77 அடித்ததுக்கப்புறம் பூ பிஞ்சு நிறைய எடுக்குது, காய் வந்து நல்லா சைனிங்காக அழகாக இருக்குது, ஈல்டு வந்து டபுள் மடங்கு நல்லா கொடுக்குது, ஈல்டு மகசூல் நல்லா கொடுக்குதுங்க. நார்மலாக வைக்கிற வெள்ளாமை விட இது இந்த FL77 அடித்தோம்னா நல்லா 2 மடங்கு மகசூல் எடுக்கலாங்க. வணக்கங்க, நான் லிங்கசாமி, திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வட்டம் எளையமுத்தூர் கிராமத்தில் வந்து நிலம் 5 ஏக்கரை உள்ளதுங்க. 3/4 ஏக்கரை அதை கத்திரி போட்டிருக்குறேங்க. ஒரு 1/2 ஏக்கரை தக்காளி நட்டுருக்குறோங்க. மீதி தென்னம்பிள்ளை ஒரு 1.5 ஏக்கரை இருக்குதுங்க. இன்னும் மீதி நிலம் இருக்குதுங்க. அது பருவத்தில் தண்ணி இருக்கும்போது செய்யுங்க. எங்கள் ஏரியாவில் கத்திரி, தக்காளி, வெண்டை இதை மாற்றி சாகுபடி செஞ்சிட்ருக்குறோங்க. இது கத்திரி செடிங்க. நடவு செய்து 65 நாள் ஆச்சுங்க. நாங்கள் வந்து பூராமே இப்போ ஆர்கானிக் இயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டோங்க. முன்னாடி கெமிக்கல் போட்டோங்க, அது சரிப்பட்டு வரலைங்க. இப்போ வந்து இயற்கையாக பண்ணுறது எங்களுக்கு இப்போ பிடிச்சிருக்கு. இந்த 2 வருஷமாகவே நாங்கள் இயற்கைக்கு மாறிட்டோங்க. கெமிக்கல் இருந்து ஆர்கானிக் பயன்படுத்தலான்னு யூடியூப்பில் தேடி பார்க்கும்போது ஏபிஇ கேஎஸ் ஆர்கானிக் விளம்பரத்தை பார்த்தேன். அதை பார்த்து கத்திரி போட்டு 15 நாள் ஆன செடிக்கு என்ன கொடுக்கலான்னு கேட்டேன். அபிமான் கொடுக்கலான்னு சொன்னாங்க. வேர் வளர்ச்சிக்கும் வேர் பூஞ்சான தாக்குதலிருந்து நல்லா மேண்டு செடி நல்லா வளர்ச்சி அடையும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி நல்லா இருக்குது. 15 நாளில் நடவு பண்ணப்போ என்னென்ன இளநாத்தில் என்னென்ன பிரச்சனை வருதோ அதுக்கெல்லாமே இது கிளியர் பண்ணி கொடுத்துருது. நல்லா இதை விட்டு நல்ல செடிகள் வந்து இறப்பில்லை, செடிகள் பழுதாகாது, நல்ல முறையாக வளர்ந்து நல்லா வந்துடுங்க. இது வந்து ட்ரிப்லேயே கொடுக்கலான்னு சொன்னாங்க. ஒரு லிட்டர் வந்து 200 லிட்டர் தண்ணியில் கலந்து பாசனத்தை சொட்டு நீர் மூலிமா கொடுக்கணுங்க. தண்ணி பற்றாக்குறைனால ட்ரிப்பு போட்டிருக்கிறோங்க சொட்டு நீர். அதனால் சொட்டு நீர்லேயே கலந்து கொடுக்கலான்னு சொன்னாங்க. கலந்து கொடுக்குங்காட்டி நல்ல முறையாக நல்லா இருக்குதுங்க பயிர். அபிமான் சொட்டு நீர் தண்ணியில் விட்டதுக்கப்புறம் செடி வந்து கருகள், தண்டை, இந்த வேரல்கள் இதெல்லாம் இல்லாமல் நல்ல செடி நல்லா செழுமையாக வளர்ந்து நல்லபடியாக வந்ததுங்க. 15 நாள் செடியில் அபிமான் கொடுத்தோங்க. செடி நல்லா வந்தங்காட்டி திரும்ப மறுபடியும் 15 நாள் கழித்து மறுபடியும் ஒரு முறை கொடுத்தோங்க. கொடுத்துட்டுங்காட்டி திரும்ப நல்லா வந்ததுங்க. மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்டேங்க, என்ன கொடுக்கலான்னு கேட்குங்காட்டி FL77ங்க. டேங்க்கு 200 மில்லி 12 லிட்டர் டேங்க்கு 200 மில்லி மருந்து கலந்து நல்ல பூ டயத்தில் இப்போ ஸ்ப்ரே பண்ணோம்னா பூ பிஞ்சு நிறைய எடுக்குங்க. செடி நல்லா இருக்குங்க. நிறைய காய்கள் பிஞ்சுகள் எல்லாம் நிறைய உண்டாகுங்க. இது 15 நாளைக்கு ஒருக்க அடிக்கலாங்க. நாங்கள் அடித்தது 60 நாள். இது அடித்த முன்னாடி இது நல்ல ஒரு டபுள் 2 அதாவது முதல்ல வந்து ஒரு பங்குன்னு இப்போ 2 பங்கு மகசூல் எடுக்கலாங்க. FL77 அடித்ததுக்கப்புறம் பூ பிஞ்சு நிறைய எடுக்குது, காய் வந்து நல்லா சைனிங்காக அழகாக இருக்குது, ஈல்டு வந்து டபுள் மடங்கு நல்லா கொடுக்குது, ஈல்டு மகசூல் நல்லா கொடுக்குதுங்க. நார்மலாக வைக்கிற வெள்ளாமை விட இந்த FL77 அடித்தோம்னா நல்லா 2 மடங்கு மகசூல் எடுக்கலாங்க. முதட்டாயே ஒரு 5 பை வரும்னா அடுத்த முறை 10 வரும், 3வது முறை வந்து 3 மடங்கு கூடியிருக்கு. இந்த ஏபிகேஎஸ் மருந்து FL77 அபிமான் இந்த 2 மருந்து பயன்படுத்தின பிறகு பூ நிறைய எடுத்துருக்குதுங்க. பிஞ்சு நல்லா நிறைய இறங்குது, காய் சைனிங்காக நல்லா இருக்குது. இது ஆர்கானிக்கில் நல்ல முறையாக இருக்குது. கெமிக்கல் மருந்து விட இது நல்லா இருக்குது. செடியோட வளர்ச்சி, மகசூல் எல்லாமே சிறப்பாக இருக்குதுங்க.